Ethnic Healthcare. இப்போது அங்கங்கே தலையில் வந்து பார்த்திங்கன்னா வட்ட வட்டமாக ஒரு காயின் சைஸில் சொட்டை ஆகிறது அப்படிங்கிறது அலோபீஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பொதுவாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எக்ஸ்டர்னல் சோர்ஸாக ஏற்பட்டிருந்தது அப்படின்னா நார்மலாக சின்ன வெங்காயத்தில் இது வந்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாவே, ஒரு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நல்லா வச்சு தேய்ச்சி நைட் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அங்கே வந்து குட்டி குட்டி பேபி ஹேர் க்ரோத் ஈஸியாக வந்துடும். பட் இன்னொரு வகையாக அந்த அலோபீஷியா எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி தப்பாக செயல்படும் போது நம்மளோட இம்யூன் சிஸ்டமே தலையில் இருக்கக்கூடிய செல்களை வந்து அழிக்க துவங்கும் போது கண்டிப்பாக இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் தேவை. ஸோ யார் இருக்கலாம் அவங்களுக்கு ஆட்டோமின் டிஸார்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் சரியாக போகாமல் ரத்தத்தில் கழிவுகளும் பழைய ஹார்மோன்ஸும் சர்க்குலேஷன் இருக்கிறவங்க, அல்லது டிஎஸ்ஹெச் ஹையாக இருக்கக்கூடிய ஹஷிமோட்டோ சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய தைராய்டு டிஸார்டராக இருந்தாலும் சரி, இந்த அலோபீஷியா ரொம்ப அதிகமாக ஏற்படுது. ஸோ அவங்களுக்கு இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா நிலவாரை அல்லது பொன்னாவாரை பொடி வந்து டெய்லி நைட் சுடு தண்ணியில் கறந்து குடிக்கிற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னாவே குடல் சுற்றி ரத்த சுற்றி ஆகி இம்யூன் சிஸ்டம் கரெக்ட் ஆகிடும். எக்ஸ்டர்னலாக சின்ன வெங்காயத்தை வந்து விழுதாக ஒரு மிக்சியில் வந்து தண்ணியை ஊற்றாமல் அரைச்சி ஒரு ஹேர் பேக் மாதிரி கூட காலைல குளிக்கிறதுக்கு ½ அன் ஹவர் முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வரும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ கொண்டை போடும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அது வந்து ஹேர் வந்து ஃபோல்ட் ஆகும்போது ஹேர் பிரேக்கேஜஸ் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதர்வைஸ் வந்து நார்மலாக நம்ம 3 பிளாட் எடுத்து பின்னி போடுவாங்க இல்லையா, அது மாதிரி டெய்லி நைட் வந்து ஹேர் வந்து நல்லா ஸ்கேல்பில் ப்ளஸ் ஒரு ஹேர் ஸ்டாண்ட்ஸ்லையுமே அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி 3 பிளாட் எடுத்து பின்னிட்டு தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஹேர் பிரேக்கேஜஸ் ஏற்படாது. மற்றபடி வந்து எந்நேரம் வந்து ஃப்ரீ ஹேரில் இருக்கும்போதுமே வந்து ஹேர் டேமேஜ் நிறைய ஏற்படும். ரெண்டாவது அந்த ஹேர் வந்து நம்ம முகத்தில் அடிக்கடி பட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வர்றதுக்கோ அல்லது வேறு ஏதாவது டேண்ட்ரஃப் வந்து இந்த ஹேர் வந்து படும்போது முகத்தில் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து அவங்க ஹேரில் தேவையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ வந்து டேண்ட்ரஃப் இருக்கா அதுக்கான ட்ரீட்மெண்ட், சோரியாசிஸ் மாதிரி பேச்சஸ் இருக்கா அதுக்கான ட்ரீட்மெண்ட், அலோபீஷியாவா அதுக்கான ட்ரீட்மெண்ட், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சினாலையோ எக்ஸஸ் பாடி ஹீட்னாலையோ பரவலாக முடி கொட்டுதா அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் பார்க்கணும். மற்றபடி ஹேர் ஸ்டைலில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிஷனர் வந்து ஹேரில் போடும்போது அதை வந்து தலையிலையும் படுற மாதிரி போட்டுடுறாங்க ஷாம்பு மாதிரி. ஸோ அப்போது யூஸ்வலாக கண்டிஷனர் வந்து ப்ரீத் பண்ண விடாது. இப்போ ஸ்கேல்பில் கண்டிஷனர் ஃப்ரீக்வெண்ட்டாக போடும்போது கூட டேண்ட்ரஃப் அக்ரவேட் ஆக வாய்ப்பு இருக்குது. உடம்புல அதிகமான சூடுன்னு காரணமாக கூட ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான மூல காரணம் இருக்கும். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்கும் போது தான் எந்த விதமான ஹேர் ஃபாலாக இருந்தாலும் நமக்கு அதை சரி பண்ண முடியும். இப்போது பிம்பிள் வந்து நிறைய பேருக்கு ஹீட் பாயில் இன்டியூஸ் ஆகி அதில் கூட அக்ரவேட் ஆகும். ஸோ ஹீட் பாயில் வராமல் இருக்கணும் அப்படின்னாவே டெஃபினட்டாக ஆயில் பாத் வாரம் ஒரு தடவை இந்த சம்மர் சீசனில் எடுக்கணும். மண்டே ஒரு வெனஸ்டே ஒரு சாட்டர்டே நல்லெண்ணெய் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இது இல்லாமல் பிம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால வருது. ஆயில் சீபம் செக்ரீஷன்ஸ் ஃபேஸில் இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரை, நட்ஸு, இந்த சீட்ஸில் இருக்கக்கூடிய குட் ஃபேட் இதெல்லாம் வந்து நார்மலாக எடுக்கலாம். பட் நிறைய எண்ணெயில் பொரிச்சு டீப் ஃப்ரைடு எடுக்கிறாங்க இல்லையா, சிக்கன் ஃப்ரைடு அல்லது அந்த மாதிரி சிக்கன் லாலிபாப் இதிலெல்லாம் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அதுலேயும் சிக்கனும் ஹீட்டு. இப்போ இந்த வெயில் காலத்துலேயும் வந்து அது எண்ணெயில் பொரிச்சு சாப்பிடும்போது வறண்ட உணவுகள், அது குறிப்பாக விங்ஸ்லாம் நிறைய பேர் பொரிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்னாலேயும் வந்து ஹீட் பாயிலாக துவங்கி பிம்பிள்ஸ் வந்து அக்ரவேட் ஆகும். இன்னும் யாருக்கெல்லாம் பிம்பிள்ஸ் ரொம்ப அதிகமாக வருதுன்னா மோஷன் சரியாக போகாமல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமில் இருக்கிறவங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது உடலில் ஹீட்டும் அக்ரவேட் ஆகும். ப்ளஸ் வந்து டாக்ஸின்ஸ் வந்து ரத்தத்தில் கலந்து ஹார்மோன்ஸும் பைண்ட் ஆகி தான் ரத்தத்தில் சுற்றி அவங்களுக்கு வந்து மெயினாக பிசிஓஎஸில் பிம்பிள்ஸ் வருது. இன்னொன்று ஆண்களுக்கு எப்போ பிம்பிள்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 19லேருந்து 20 வயசில் ஜாஸ்தியாக வரும். காரணம் வந்து டெஸ்டோஸ்டரான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய பீக்கில் ரீச் ஆகக்கூடிய ஏஜ் வந்து 19 இயர்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து பிம்பிள்ஸ் வரும். அதே ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டரான் பெண்ணுக்கு வந்து பிசிஓடியில் அதிகமாக வந்து பிம்பிள்ஸ் வரும். ஸோ ஹார்மோன் ரிலேட்டடாகவும் பிம்பிள்ஸ் வரும். அப்படிங்கிறனால ஹார்மோனல் பேலன்ஸும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது இல்லாமல் இந்த சம்மர் சீசனில் ஹீட் பாயிலான பிம்பிள்ஸ் இன்டியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இளநீர் வந்து வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஸோ இளநீர் வந்து கண்ணில் வந்து இன்ஃபேக்ட் கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இளநீர் குழம்புனே வந்து ஒரு சித்தா மெடிக்கல் ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுற மாதிரி இளநியே வந்து கண்ணிலையும் விடலாம். நம்மளோட அதாவது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இளநீர் வந்து சலைன்லேயே கூட இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ளூயிட்ஸாக. ஸோ அந்தளவுக்கு வந்து இளநீர் வந்து எந்த விதத்துலையும் ஹார்ம் பண்ணாது. ஸோ கண்ணில் முகத்தில் கழுவுறதுக்கு கூட யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹீட் பாயில்ஸ், பிம்பிள்ஸ் இதெல்லாமே வந்து ஈஸியாக சப்சைட் ஆகும். சம்மரில் இரிட்டேட் ஆகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக காரத்தை அதிகமாக சாப்பிட்டா இன்னும் இரிட்டேட் ஆவாங்க. அந்த காரத்தை அதிகமாக சாப்பிட்டு மோஷன் போகாமல் பைல்ஸ் வந்துச்சுன்னா எந்நேரம் எரிச்சலாகவே இருப்பாங்க. எல்லார் மேலேயும் எரிஞ்செரிஞ்சு கொட்டுவாங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரு அரகன்சி தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பைசி ஃபுட்ஸ் அமையுது. அதிகமாக காரம் சாப்பிட்றவங்க அதிகமாக கோவப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி காரமான உணவுகளை இந்த சம்மர் சீசனில் தவிர்க்கும்போது
ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இந்த பித்த ஆதிக்கம் இருக்காது. ஸோ பித்தம் வந்து அதிகப்படுத்துகிற அளவுக்கு புளியும் காரமும் சேரும்போது இன்னும் மோசமாக இருக்கும். ஸோ காரக்குழம்பா வச்சு இந்த சம்மர் சீசனில் சாப்பிட்றது, எனக்கு என்ன சீசனாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து வாய்க்கு ருசியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக செய்யணும்னு சொல்லிட்டு எண்ணெயை மிதக்க மிதக்க விட்டு காரக்குழம்பு புளிக்குழம்பா வச்சு சாப்பிட்றவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து கோவம் அதிகமாக வரும். ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஏன்னா இப்போ சித்திரக்கனி ஆரம்பிச்சது அப்படின்னாவே தமிழ் நியூ இயருக்கு பழங்கள்லாம் தட்டில் வாங்கி அடக்கி கண்ணாடிலாம் வச்சு பார்ப்போம். ஸோ காரணம் இந்த வெயிலை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பாடி குளிர்ச்சிப்படுத்திக்கிறதுக்கு இப்போயே பழங்களை வாங்கி சாப்பிடுங்கிறது ஒரு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக பழங்களை வந்து மிகையாக சேர்த்துக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், நொங்கு நிறைய சாப்பிடணும். உடனே கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்ட்டு நம்ம போய் ஒரு கலர் கோலா வாங்கி குடித்தோம்னா அது ஹாட் ட்ரிங்க்ஸ், அதாவது உடம்பை ஹீட் பண்ணக்கூடிய ட்ரிங்க் தான் அது. பட் உண்மையாக உடம்பை குளிர்ச்சி பண்ணுறது தான் கூல்ட்ரிங்க்ஸ், அது இளநீர் தான் இருக்குது. ஸோ அதுக்கு யாராவது செலிபிரிட்டிஸ் வந்து ஆடு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மிகச்சிறந்த சித்த மருத்துவம்